ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாம். அதுக்காக நான் இந்த பொருளெல்லாம் எடுத்துருக்கு. இதோட அளவு நான் சொல்கிறேங்க. நல்ல ஒரு வடைச்சட்டி நல்லா சூடு பண்ணிக்கணும். நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 10 வரமிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகு போட்டுக்குங்க. நான் 10 வரமிளகு போட்டேன்னா நல்லா காரமாறான மிளகு தான். அது நல்லா கருகாமல் நல்லா சூடு பண்ணி எடுத்துடணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வணக்கிறது எல்லாமே நல்லா கருகாமல் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தாச்சு. 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கு. உளுந்து தான் இதில் அதிகமாக போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகிற மாதிரி, ஆனால் கருகக்கூடாது. 5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கணும். இப்போ லைட்டாக கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதெல்லாம் சூடாகிறதுக்கு தான் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கு. வடச்சட்டியிலே வச்சோன்னா நமக்கு கருகி போயிடும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 50 கிராமு, அரிசி 50 கிராமு, துவரம்பருப்பு 50 கிராமு, பெப்பர் 50 கிராமு, 4மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் நல்ல கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அரிசி எல்லாமே பொரிஞ்சு வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கருகாமல் பார்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு மிளகாப்பொடி இருந்தோன்னா நமக்கு தோசை, இட்லிக்கெல்லாம் சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லை. நான் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அளவுக்கு எடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவில் எடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து மட்டும் 100 கிராம் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லாமே 50 கிராம். இப்போ நல்ல மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தள்ளி நின்றுக்குங்க. இந்த காரம் நம்ம ஃபேஸில் அப்படியே இருமுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் மிக்சியில் விட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது என்னோடய அம்மாவோட டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் இந்த கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கு, இட்லிக்கோ சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.